தலைப்புச் செய்தி. மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது, கடந்த 2/5/2025 செங்கல்பட்டு மாவட்டம் கட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் 6வது அனைத்து உலக சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனத்தின் 293வது ஆதீனம் சுவாமிகள் அவரது சொந்தமான 4 சக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி காரில் அவரும் அவரது ஓட்டுநர் மற்றும் உதவியாளரும் சென்று கொண்டிருந்த பொழுது உளுந்தூர்பேட்டை அருகே அவரது கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்து ஏற்படுத்தியதாகவும், அந்த விபத்தானது மேற்படி மதுரை ஆதீனம் பீடாதிபதி திட்டமிட்டு கொலை செய்ய சிறுபான்மையினர் மக்களை சார்ந்த இஸ்லாமிய சமூக அமைப்பினர் முற்பட்டனர் என்றும், விபத்தின் பொழுது மதுரை ஆதீனத்தின் காரை பின்தொடர்ந்து வந்த காரில் வந்த நபர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றும், அவர்கள் குல்லா அணிந்திருந்தபடி வைத்திருந்தார் என்றும், மேலும் தான் காஷ்மீரில் துப்பாக்கிச் சூட்டில் இருந்த பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பேசியதற்கு பழிவாங்கும் விதமாக என்னை விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்ய பார்த்தனர் என்றும், மதுரை ஆதீனத்தின் பீடாதிபதியான ஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய பரமாட்சிய சுவாமிகள், அவரது ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோர் பொது ஊடகங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்நிலையில் மேற்படி விபத்து குறித்து காவல்துறையினர் செய்த விசாரணையின் அடிப்படையில் நேற்று காவல்துறையினர் வெளியிட்ட வீடியோவில் மேற்படி மதுரை ஆதீனம் அவர்கள் சென்ற காரில் பின்னால் எந்த காரும் பின்தொடர்ந்து வந்து விபத்தினை ஏற்படுத்தவில்லை. மதுரை ஆதீனம் சென்ற காரின் ஓட்டுநர் 4 வழிச்சாலையை கடக்கும் பொழுது எவ்வித வேகமும் கட்டுப்பாடுமின்றி சென்ற பொழுது அந்த வழியாக வந்த வாகனத்தின் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. மேற்படி விபத்திற்கு முழுமையான காரணம் மதுரை ஆதீனம் அவர்கள் பயணித்த காரின் ஓட்டுநரின் கவனக்குறைவாகும். நிலையில் மேற்படி மதுரை ஆதீனம் அவர்கள் மேற்படி விபத்து இஸ்லாமிய சிறுபான்மையினர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று பொது ஊடகங்களில் பேசியிருந்ததற்கும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கும் இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.